ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. கடந்த எபிசோட்ல அதாவது தசாபுத்திகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப துல்லியமான பலன்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தசா பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசா. செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசை வந்துட்டு நீங்க உங்களோட ஜோதிட புரிதலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இப்போ நம்ம வந்து கடந்த சில வாரங்களாக ஒரு கிரகம் பார்த்தோம். குரு பார்த்தோம், சுக்கிரன் பார்த்தோம், அதே மாதிரி சனி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி 2 ஆதிபத்தியம் உள்ள ஒரு கிரகம் தான் செவ்வாய். இப்போ வந்து பூமியோட அந்த சோலார் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற சூரிய மண்டலத்தோட வரிசையில் முதல் கிரகம் வந்து புதன். உங்களுக்கு தெரியும், நம்மளாம் வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம். பள்ளியில் வந்து 7வது ஆண்டோ 8வது வகுப்பு படிக்கும் பொழுது முதல் கிரகம் வந்து புதன், அடுத்தது வந்து சுக்கிரன், 3வது தான் பூமியாக கடவுள் படைத்து அதில் ஜீவராசிகளை வாழக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்கிறார். அதில் நீருங்கிற ஒரு விஷயம் கொடுத்து தண்ணீர், காற்று, ஒரு ஜீவராசிகள் என்னென்ன வாழ முடியுமோ அது அமைப்பு அனைத்தும் பார்த்தீங்கன்னா பூமியில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் 4வது கிரகம் பூமியை ஒட்டினாப்பில் இருக்கிற கிரகம் தான் செவ்வாய். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறையா ராக்கெட் அனுப்புகிறாங்க. சந்திராயன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ராக்கெட்டு. ஸோ அது வந்து அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு போகக்கூடிய மங்கள்யான் அப்படிங்கிற ராக்கெட்லாம் அனுப்புகிறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து செவ்வாய்னா மங்கள். ஸோ மங்கள்யானுங்கிற ராக்கெட்லாம் இந்தியன் ஐஎஸ்ஆர்ஓ அனுப்பியிருக்குது. நிறையா ஃப்யூச்சரில் வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய நாசா இன்ஸ்டியூட் எல்லாமே அனுப்புகிறாங்க. ஸோ பக்கத்து கிரகமாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கிரகமாக சூரிய மண்டலத்தில் இருக்கிறது. ஏன்னா செவ்வாய்ங்கிற ஒரு விஷயம் கடவுள் படைக்காமல் இருந்தால் ஒரு ஸ்பீஷிஸ் தான் இருக்கும். ஆண் மகன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, மெயில் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறோம்ல. ஃபீமேல்னா வீனஸ், மெயில்னா மார்ஸ். ஸோ அதில் 2 படைக்கக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமான அந்த ஆண் தன்மை, வீரம், ரோஷம், தைரியம், எல்லா ஒரு சிவிலைசேஷன் வந்து ஒரு நாடு முன்னேறுவதற்கு, மக்கள் வந்து மேம்படுவதற்கு என்னென்ன தேவையோ, உத்வேகம், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் இருக்கிறார். அந்த செவ்வாயே நல்லா இருக்கிறார், ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கிறார். அதாவது குருவின் பார்வை, சுக்கிரன், சந்திரன், அது மாதிரி ஒரு நல்ல கிரகத்தினால, சுப கிரகத்தினால் தாக்கத்திலிருந்து திரிட் பலம் என்று சொல்லப்படுகிறார். ஒரு பலம் இருக்கும் பொழுது ஒரு நபர் பிறக்கிறார், ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த செவ்வாயோட நல்ல குணங்கள் அந்த குழந்தைகிட்ட, அந்த ஆத்மா கிட்ட இருக்கும். அதே சனி, ராகு அப்படிங்கிற இருள் கிரகத்தோட பார்வை, அல்லது ராகுக்கு பார்வை கிடையாது, ராகுவோட சேர்ந்துருக்குன்னு வைங்க, சனியோட சேர்ந்திருக்கோ ராகுவோட சேர்ந்திருக்கோ, அல்லது சனியோட பார்வை பெற்று எந்த ஒரு நல்ல சுப கிரகத்தின் தாக்கம் இல்லாமல் ஒரு செவ்வாய் கோர செவ்வாயாக, அதுவும் ஸ்தான பலத்தோட, இன்னுமே ஆட்சி பலத்தோட இருக்கும் பொழுது செவ்வாயோட தவறான பாவத்துவமான குணம் வந்து அந்த நபருக்கு இருப்பார். ஸோ அதுதான் ஓவராலாக செவ்வாயோட குணநலங்கள். இந்த ஏன் வந்து முதல்ல நம்மளுடைய பிற்காலத்தில் வந்து செவ்வாய் தோஷம்னு ஒரு தோஷங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸ். தோஷங்கிறது தெரியாத இது. இப்போ ஸ்லோவாக அது வந்து கம்மியாயிட்டு வருது, அதை பற்றி அதிகமாக பேசுறது இல்லை. ஏன்னா இந்த 10 பொருத்தம் முறையில் திருமணம் பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து முதல் கேள்வி. அது என்னடா செவ்வாய் தோஷம் அப்படின்னு கேட்டால் 2, 4, 6, 7, 8, 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்க ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்ட்டுருவாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, என்ன அது உண்மையான ஒரு தோஷமா இல்லைனாலும் அவங்க சொல்ற மாதிரி அது ஆக்சுவலாக ஒர்க் ஆகலைனாலும் என்ன அர்த்தத்தில் அவங்க சொல்றாங்கன்னா, இந்த குடும்பஸ்தானம், கணவர் ஸ்தானம், அது மாதிரி முக்கியமான ஸ்தானத்தில் செவ்வாய்ங்கிற ஒரு பாவகிரகம் இருக்கும் பொழுது கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும், அன்னோன்யம் இருக்காது. ஏன்னா அதே ஒரு வீரத்துக்கும் ஈகோக்கும் தைரியத்துக்கும் தானுங்கிற உணர்வுக்கும் பேர் போன ஒரு கிரகமாக இருந்து அதுவும் திருட்பலம் குறைவாக இருக்கும் பொழுது இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள குடும்பத்துக்குள்ள ஈகோ இருந்தால் எப்படி இருக்கும்? நீ ஏன் நானா, நீ எவ்வளோ சம்பாதிக்காது, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், இது என் பணம் இது உன் பணம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து ஃபேமிலியே பிரிச்சிரும். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், உங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க போய் புகுந்த வீட்டில் கரெக்டான ஒரு முறையில் இல்லாமல் புகுந்த வீட்டோட புகழ் பேணாமல் பிறந்த வீட்டோட புகழே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் தான் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறாங்க. பட் அதில் வந்து நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. செவ்வாய் எப்படி இருக்கிறார், சும்மா இருக்கிற 12 பாவத்தில் 5 பாவத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறது மிகவும் தவறு. ஸோ அதனால் இந்த செவ்வாயோட அர்த்தம் என்னங்கிறது சொல்கிறக்கா இது சொல்கிறேனே ஒழிய அந்த செவ்வாய் தோஷங்கிற விஷயமே
இல்லை, அது நம்ம தீர ஆராய்ந்து தான் அதை நம்ம சொல்லணும். ஏலோட்டமாக செவ்வாய் இந்த பாவத்தில் இருக்குன்னா செவ்வாய் தோஷம் சொல்கிறது தவறு. ஸோ செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் வந்து மிகவும் முக்கியமான கிரகம். ஒரு உறவு கொள்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு, வாழ்க்கையில் வளமாக வாழ்வதற்கு, தைரியமாகவும் பேரும் புகழுமாக வாழ்வதற்கு செவ்வாய் மிகவும் முக்கியமான கிரகமாக வருகிறது. சிறப்பு சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போ செவ்வாய் பற்றி சூப்பராக சொன்னீங்க. செவ்வாய் வந்து 12 பாவத்தில் இருக்குன்னா என்னென்ன பலன்கள் தரும் அப்படிங்கிறத நம்ம விவரமா பேசலாங்க ஐயா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்னத்திலே இருந்துச்சுன்னா எந்த வித பலன்கள் தருங்க? அதான் இப்போ வந்து லக்னம்ங்கிறது பொதுப்படையாக சொல்லாமல் எந்த லக்னங்கிறது இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறப்போ ஒரு வேலை செய்வார். இதே செவ்வாய் வந்து செவ்வாயோட வீட்டிலேயே ஸ்தான பலத்தோட ஆட்சி பலத்தோடு இருக்கிறப்போ அது வேற வேலை செய்வார். அங்கதான் ஜோதிடம் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கல. லக்னத்துல இருந்தா என்ன, 2ஆம் இடத்துல இருந்தானா லக்னம் எந்த லக்னம் முதல்ல புதனோட லக்னமா வேற மாதிரி வேலை செய்யும், சுக்கிரனோட லக்னமா அது வேற மாதிரி செய்யும், குருவோட லக்னம் அது வேற மாதிரி வேலை செய்யும், அது சனியோட லக்னமா அது வேற மாதிரி வேலை செய்யும். அது சனியிலேயே வந்து மகரமா உச்சம், கும்பமா உச்சம் கிடையாது, பகை. ஸோ அதில் டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும். இதில் ஒரு பலம் வேறு மாதிரி இருக்கும், அதில் பலன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஜோதிடத்தில் 1 வேர்ட் ஆன்சர், கொஸ்டின் ஆன்சரும் கிடையாது, 1 வேர்டில் கொஸ்டினும் கேட்கக்கூடாது. ஸோ அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம லக்ன வாரியாக பேசும்பொழுது மேஷ லக்னத்தில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஜாதகர் வந்து நம்ம தானுங்கிற வாழ்வார். தான் உண்டு தன் குடும்பம் உண்டுன்னு இருக்கக்கூடிய சுயநலத்தை கொடுக்கக்கூடிய, ஈகோவை கொடுக்கக்கூடிய, நான் அப்படிதான் அதுக்கு என்ன அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லக்கூடிய அமைப்பாக கொடுத்துரும். ஏன்னா மேஷ லக்னமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் லக்னம். தனக்கு பின் தான் அடுத்தவங்களுக்குங்கிற விஷயத்தை சங்கோஜம் இல்லாமல் உலகத்துக்கு காமிக்கக்கூடிய ஒரு லக்னம். அது செவ்வாய் கொஞ்சம் நல்ல இடத்துல இருந்து நான் சொன்ன அந்த குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரனின் தொடர்பு வரும் பொழுது அந்த தானுங்கிற உணர்வு கொஞ்சம் தன்மையாக இருக்கும். நீயும் நல்லா இரு, நானும் நல்லா இருக்கேன், முதல்ல நான் ஜெயிச்சுக்கிறேனா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் செவ்வாய் அப்படி லக்னத்திலிருந்து அந்த சுக்கிரன் குரு சந்திரனின் தொடர்பு பெறாமல் சனி ராகு தொடர்பு பெறும் பொழுது அல்லது தனித்து இருக்கும் பொழுது நான் தான் ஜெயிக்கணும், நீ ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி உணர்வை கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து லக்னத்தில் மேஷ லக்னத்தில் இருக்கும் பொழுது. 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நல்லது, குரு சுக்கிரனோட வீட்டில் இருப்பை நல்ல தன்மை ஆகிறார், கொஞ்சம் விவேகமான எண்ணங்கள் உண்டு. 8ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறார். ஸோ வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் சம்பாதிக்கலாங்கிற ஒரு அமைப்பு 8ஆம் பாவம் கனெக்ட் ஆகுது. கொஞ்சம் உடல் உபாதைகள் அது செவ்வாய் திசை நடக்கிறப்ப வரும். அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியது. 8ஆம் இடத்தையே செவ்வாய் பார்க்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் செவ்வாய் முக்கா பாவர், சனி முழு பாவராக இருக்கிற பட்சத்தில் செவ்வாய் வந்து முக்கா பாவர், காவாசி அதாவது 25% தான் சுபர். இதே வந்து சனி ராகுவோட சேரும் பொழுது முழு பாவராக மாறிடுறாரு. இதே சுக்கரனோட சேரும் பொழுது, சந்திரனோட சேரும் பொழுது, குருவோட சேரும் பொழுது 25% தான் பாவர், 75% சுபர்னு வரார். இப்போ எப்படி சில ஒரு ஏதோ படத்தில் சொல்கிற மாதிரி, சார் காலையில் அவன் சுபராக இருப்பான் சார், 6 மணிக்கு மேலே அவன் பாவராக ஆயிடுவான் சாருங்கிற மாதிரி, அவன் வேற ஆளாக ஆயிடுவான் மாதிரி. இந்த செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் யாரோட சம்மந்தப்படுறாங்கிற பொறுத்து அவர் நல்லவரா அல்லது வீரங்கிற பேரில் வந்து அட்ராசிட்டிஸ் பண்ண போறாரா, அல்லது வீரத்தை காட்டிலும் விவேகமா இருக்கிறாரா, பொறுமையா இருந்து சாதிக்கிறாரா, கொள்கை உள்ளத மாற இருந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் பொறுமையா இருந்து உறுதியாக இருந்து ஜெயிக்கிறாரா, அல்லது அடாவித்தனம் பண்றாரா அப்படிங்கிறது வந்து அந்த காம்பினேஷன்ல தான் வரும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சரியில்லை. ஏன்னா புதனோட வீட்டில் இருக்கும் பொழுது செவ்வாய் டிஸ்டர்ப் ஆவார். லக்னாதிபதி மேஷ லக்னாதிபதி வந்து புதன் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவரோட ஸ்திரத்தன்மையாக இருக்காது, நல்ல பிரில்லியண்டான முடிவுகள் எடுக்க முடியாது. 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உடல் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், உடல் உபாதைகள் அதெல்லாம் கொடுக்கும். 4ஆம் இடத்துல நீச்சமாகிறார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நான் சிம்மத்தில் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சூப்பர், ஓரளவுக்கு ஃபயர் சைன்ல இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், அதிநட்பு வீட்டில் இருக்கிறார், புத்தி நல்லா வேலை செய்யும், கிரியேட்டிவா இருப்பார், இன்டெலிஜென்ட்டான மேஷ லக்னக்காரராக இருப்பார், வேணுங்கிறப்ப தான் கரெக்டாக பேசுவார், எல்லாத்துக்கிட்டையும் வந்து கோவப்பட மாட்டார். துலாம் ராசியிலிருந்து லக்னத்தை பார்க்கும் பொழுது தன்மையான ஒரு குணம், தானும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு, கல்யாணத்தில் சில கலப்பு திருமணம் அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்கணும், சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதே மாதிரி 8ல் ஆட்சி பலம் பெறும் பொழுது பேராசைக்காரராக இருக்கலாம்,
ஒரு விசித்திரமான ஒரு எண்ணங்கள் உள்ளவராக, அதிகமாக சம்பாதிக்கணும், ஒரு பேராசை, ஒரு அவர் எடுக்கிறக்கூடிய டெசிஷன்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறது, வெளிநாடு விஷயங்கள், அதே கொஞ்சம் தில்பலமாக இருந்தால் தள்ளி போகக்கூடிய விஷயங்கள், வெளிமாநில விஷயங்கள், கூட்டு தொழில், ஷேர் மார்க்கெட், அது மாதிரி விஷயத்துல எல்லாம் ஆராய்ச்சி அதில் இருக்கும். இதே 9ஆம் இடத்துல இருந்ததுன்னா பாகிஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நல்லது, நல்ல தன்மை, அருமையான ஒரு குணம், பூர்வீகமாக வரக்கூடிய சொத்து, தந்தையாருக்கும் ஜாதகருக்கும் நல்ல அமைப்பு, அதெல்லாம் இருக்கு. 10ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார் மகரத்துல. ஸோ 10ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது ஜாதகர் பயங்கரமான ஒரு உறுதி உள்ள ஒரு மைண்டு, அவரோட பேசவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு குணம் அது இருக்கும். அது சனியோட சேர்ந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம். இதே ஒரு குருவின் பார்வை, சுக்கிரனின் சேர்க்கை, சந்திரனின் சேர்க்கை இருக்கிறப்ப ஓரளவுக்கு நல்ல தன்மை இருக்கும், நல்ல உறுதியான மனசு இருக்கும். ஏன்னா லக்னாதிபதியை உறுதியாகிறார் இல்லையா. அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிறது, கும்பத்தில் இருக்கிறது அருமை, அதுவும் தப்பு இல்லை. 12ஆம் இடத்துல இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா மேஷ லக்னத்தோட குணங்கள் இருக்காது. டக்குன்னு பேசுறது, தானுங்கிற உணர்வு, எனக்கு தான் முதல் நீ என்ன பண்ணுற, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறங்கிறது நம்ம பார்க்கலாம். முதல் எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறது, சுயநலமாக இருக்கிறது, அடித்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறது, கோவப்பட்டதுக்கப்புறம் தான் என்ன பேசுகிறங்கிறது தெரிகிறது, புடிவாத குணம், காழ்ப்புணர்ச்சி, இது எல்லா குணமும் மேஷ லக்னத்தோட குணங்கள் வந்து செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைந்து குருவோட வீட்டில் மீனத்தில் இருக்கும்பொழுது இருக்காது. ஸோ நல்ல குணம் உள்ள மேஷ லக்னக்காரராக இருப்பார். இதே லக்னத்தில் இருந்ததுன்னா அப்படியே ஆப்போசிட். ஏன்னா அந்த குணம் எல்லாம் அவருக்கு போயிருது இல்லையா. கண்டிப்பா சயின்ஸ் தான், அஸ்ட்ராலஜிங்கிறது சயின்ஸ் தான். ஸோ அதுதான் மேஷ லக்னத்தில் செவ்வாயோட பலன். மேஷ லக்னத்தில் வந்து நம்ம பலன் பார்த்தோம், செவ்வாய் எப்படி இருந்தா, மறைந்து இருந்தா எப்படி இருக்கும், அதுல இருந்தா எப்படி இருக்கும்ட்டு. அதே மாதிரி செவ்வாய் வந்து விருச்சிக லக்னத்தில் இருந்தா எப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சில மாறுதல் தான். ஏன்னா அவருக்கும் வந்து செவ்வாய் தான் அதிபதி. ஸோ விருச்சிக லக்னத்துல வந்து செவ்வாய் இருக்கும் பொழுது மேஷ லக்னம் வந்து நெருப்பு ராசியாகவும் விருச்சிக லக்னம் வந்து நீர் ராசியாக இருப்பதனால கொஞ்சம் தன்மை கம்மியா இருக்கும். மேஷ ராசி அளவுக்கு கடுமையான ஒரு குணம் இருக்காது, விருச்சிக ராசியில் கொஞ்சம் தன்மையா இருக்கும். ஆனாலும் அந்த குணம் மாறாது, புரியுதுங்களா. அதே இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள், மேஷ குரு வீட்டில் இருக்கும் பொழுது. அதே மாதிரி எப்போ வந்து லக்னாதிபதியாக மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் அவர் தான் அதிபதி, எப்போ வந்து அவர் உச்சம் பெறுகிறாரோ செவ்வாயின் குணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வீராப்பு, அந்த கோப குணம், முன்கோபம், அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே வந்து குருவோட வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது தன்மையாக இருப்பாங்க. செவ்வாயோட குணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா செவ்வாய் வந்து வலுத்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா World War I, World War IIல யார் சோல்ஜராக போனாங்க, யார் போர் வீரராக போனான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுத்தவர்கள் தான். வலுத்தவர்கள்லாம் என்ன, ஸ்தானபலம், ஒன்றா ஆட்சியில் இருந்திருக்கும். செவ்வாய் வந்து மேஷத்திலே இருக்குது, விருச்சிகத்திலே இருக்கு, அல்லது மகரத்திலே இருக்கு அப்படின்னு நிறுத்தம், ஒன்றா ஆட்சி அல்லது உச்சம். ஆனால் அது வந்து சனி ராகுவோடெல்லாம் சேர்ந்திருந்தா நம்ம வந்து ஒரு சோல்ஜர், ஒரு போர் வீரராக இருப்போம். இதே வந்து குரு பார்வை, சந்திர பார்வை, சந்திரமங்கல் யோகம்லாம் இருந்ததுன்னா ஹையர் அஃபீஷியல்ஸாக இருப்போம், ஆர்மி லீடர் அப்படி இருப்போம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிற குழந்தைங்கள்லாம் இப்படி இருப்பாங்க, சோல்ஜராக இருப்பாங்களா? எத்தனை பேர் தான் பண்ண வார் நடக்குதா? இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ கையில் ஆயுதத்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன் என்ன? விளையாட்டு வீரர்கள், கிரிக்கெட் பேட் விளையாடுறது, ஷட்டில் காக்கு ராக்கெட் விளையாடுறது, இது மாதிரி வந்து கையை யூஸ் பண்ணி விளையாடுறாங்க இல்லைங்களா இந்த காலத்தில். ஸோ காலத்துக்கு ஏற்ற பலன்தான் ஜோதிடம் கொடுக்கும், இடம் பொருள் ஏவல். ஸோ அது விளையாடுறது. அதே மாதிரி ரொம்ப பல பலன்னு செவ்வாய் இருக்கும் பொழுது கையில் கத்தி வச்சு உயிரை கொலை செய்யாமல் உயிரை காப்பாற்றும் வேலை என்று சொல்லப்படுகிற சர்ஜரி, அறுவை சிகிச்சை நிபுணராக, டாக்டராக, சர்ஜனாக வாழ்றாங்க. இதே வந்து செவ்வாய் கொஞ்சம் பாவத்துமாக இருக்கும் பொழுது சிக்கன் ஸ்டால், மட்டன் ஸ்டால் வச்சு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்காங்க. இதான் வந்து செவ்வாயின் குணம், விருச்சிக லக்னமாக இருந்தாலும் மேஷ லக்னமாக இருந்தாலும். இதே வந்து சுக்கிர லக்னம் என்று சொல்லப்படுகிற ரிஷப லக்னத்துல செவ்வாய், துலாம் லக்னத்தில் இருக்கும் பொழுது அந்த செவ்வாயின் குணம் அப்படியே 50% மட்டுப்படும். நம்ம விவேகமாக இருப்பார்கள். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா நல்ல குணங்களாகிய விளையாட்டு, மெடிக்கல் ரிலேட்டட், அறுவை சிகிச்சை, கேட்ரிங், ரியல் எஸ்டேட், அது மாதிரி துறையில வந்து நல்லா நல்ல மேன்மையாக வரக்கூடிய அமைப்பு வந்து சுக்கிரனோட வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கிறப்ப வரும். ஏன்னா சுக்கிரனே ஒரு சுப கிரகத்தின் தாக்கம் தான், சுக்கிரனே வந்து சுப கிரகம் தான். ஸோ அப்படி வரும். இதே வந்து மிதுனத்தில் செவ்வாய் இருக்கிறப்ப தான் தப்பு. மிதுனங்கிறதுக்கு வந்து செவ்வாய்க்கு பிடிக்காத ஒரு
வீடு. ஏன்னா செவ்வாய்க்கும் மிதுனத்துக்கும் நட்பு இல்லை. ஸோ அதனால தான் பாருங்க, மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் வரக்கூடாத லக்னமாக, வரக்கூடாத கிரகமாக, தசையாக வருகிறார் செவ்வாய். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் வீடுங்கிற ருணச்சத்ரு பாவாதிபதியாக வருகிறார். கன்னி லக்னத்துக்கு 8ஆம் வருகிறார். பட் துலாமுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியாகவும், ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியாகவும் நல்ல ஒரு அமைப்பு ஓரளவுக்கு வருது, தப்பில்லை. இதே கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் செவ்வாய் ராஜயோகாதிபதியாக வருகிறார். செவ்வாய் திசை தான் வேணும், நல்லது. இதே மிதுன லக்னம் கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் திசை நல்லதில்லை. இதே விருச்சிக லக்னம் மேஷ லக்னமா இருந்தால் லக்னாதிபதி போல் செயல்படுவார். அதே மாதிரி தனுசு லக்னம் அண்ட் மீன லக்னத்துக்கு செவ்வாய் மிகவும் முக்கியமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார். எப்படி கடகலக்கணத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் செவ்வாய் மிக நன்மை பயக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறதோ, அதே போல் தனுசுக்கும் மீனத்துக்கும் வருகிறார். ஸோ அதுபோல கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் செவ்வாய் ஒரு மாதிரியான ஒரு நடுத்தரமான நியூட்ரலான பிளானட் அம்மாற வரார். ஏன்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் பெரிய நட்பு இல்லை. ஓரளவுக்கு குரு சுக்கிரன் சந்திரனின் தொடர்புகளோட இருக்கும் பொழுது பெரிய பாதிப்பில்லை. இதே கொஞ்சம் ராகுவோட சேர்ந்து சனியோட சேர்ந்து இருக்கும் பொழுது மகர லக்னம் கும்ப லக்னக்காரர்களுக்கு சனி செவ்வாய் அவ்வளோ ஒன்றும் நல்ல ஒரு தசையாக இருக்காது. ஸோ இதுதான் ஓவராலாக பார்க்கும் பொழுது செவ்வாயோட அமைப்பு 12 லக்னத்தில் இருக்கும் பொழுது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதுல உச்சம் பெற இடம் பார்த்தீங்கன்னா மகரம், ஆட்சி பெறக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மேஷம் அண்ட் விருச்சிகம், நீச்சம் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கடகம். இதுல நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா சிம்மம், தனுசு, மீனத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுப்பார். குரு வீடு அல்லது சூரியனோட வீடு. இல்லை சார் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாருனாலும் மிகவும் நன்று. வீட்டை கெடுத்து கிரகம் செவ்வாய் கிரகம் நல்ல ஒரு திருட்பலம் கிடைக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடாத இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிதுனம் அண்ட் கன்னி. புதன் வீட்டில் செவ்வாய் இருந்து செவ்வாய் திசை நடக்கும் பொழுது கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அண்டர் நார்மல் கண்டிஷன். ஸோ இதுதான் செவ்வாயின் மிகவும் ஒரு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு லக்னத்துக்கும் எப்படி செயல்படுவார், யாருக்கு அது வரவேண்டிய தசையாக இருக்கிறார், யாருக்கு அது வரக்கூடாத தசையாக இருக்கிறார், எது மாதிரி இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், எது மாதிரி இருந்தால் தீய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓவராலாக பார்த்தோம். சிறப்புங்கய்யா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா.